இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும். அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும். இங்க வாங்க பிள்ளைகளா, எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா. உரித்தற்ற காணி மற்றும் தொடர்மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரியநேந்திரனுக்கு ஆதரவாக பிரித்தானியாவில் எழுச்சி பேரணி. தமிழ் தேசிய அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு. ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் வன்முறைகள் ஏற்படலாம் என ஊகம். ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கும் எண்ணமில்லை என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். ரணிலுக்கான முக்கியஸ்தர்களின் ஆதரவின் பின்னணியில் கொடுக்கல் வாங்கல்கள் இல்லை, சுயமாக சிந்தித்து இணைந்தார்கள் என்கிறார் காதர் மஸ்தான். இந்திய மத்திய நிதி அமைச்சரிடம் முன்னணி உணவக உரிமையாளர் மன்னிப்பு கோரிய சர்ச்சை. பாஜகவை சாடும் திமுக. பிரித்தானிய ராஜதந்திரிகளின் அங்கீகாரத்தை மீளெடுத்த புடின். ரஷ்யா மீதான இலக்குகளை தாக்கும் அனுமதி குறித்த நகர்வின் பின்னணியில் கருத்து. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களுக்கு 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாத நிலை தோன்றியுள்ளதனால் தமிழர் தாயகத்தில் வாக்கு வேட்டையை முன்னிலைப்படுத்தியுள்ளனர் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களுக்கு தாயகத்தில் ஆதரவாக செயற்படுபவர்கள் தமிழ் மக்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் அரியநேத்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாக கருத வேண்டும். இப்பொழுது எவருமே 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக வடகிழக்கிலே அவர்கள் இப்பொழுது முகாமிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நல்லூர் திருவிழாவில் தென்பகுதியிலே இருந்து காப்பு கடை வைப்பது போன்று, கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்திலே தென்பகுதியிலே இருந்து முட்டாய் கடை வைப்பது போன்று இப்பொழுது தென்பகுதியிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் இங்கு வந்து முகாமிட்டு பல பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக சில தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது தமிழர்கள் அதுக்கு முகவர்களாக செயல்படுகின்றார்கள். ஆகவே அந்த முகவர்களாக செயல்படுகின்றவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கான ஒரு தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை நடத்துகின்ற போது அதை குழப்புகின்ற விடயமாக அவர்கள் செயல்படக்கூடாது. இன்னும் இருப்பது 7 நாட்கள் இருக்கின்றது. அந்த 7 நாட்களுக்குள்ளாவது அந்த மனம் மாறி நிச்சயமாக இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு எல்லோரும் உறுதுணையாக வர வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் பிரித்தானியாவில் தமிழ் தேசிய அமைப்புகளினால் உறுதியெழுச்சி பவனி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த உறுதியெழுச்சி பயணமானது மும்முனைந்தால் பலமை என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்படவுள்ளது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சர்வதேசத்திற்கு எடுத்துரைக்கும் வகையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள அரியநேத்திரனுக்கு புலம்பெயர் அமைப்புகளும் தமது ஆதரவுகளை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் வகையில் ஊர்தி எழுச்சி பயணம் தியாகி திலீபன் நோன்பிருந்த ஆரம்ப நாளான 15ஆம் தேதி பிரித்தானியாவில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலிருந்து ஆரம்பிக்கப்படவுள்ளது. இந்த ஊர்தி பயணத்தில் ஊர் அமைப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அனைவரும் கலந்து கொண்டு தமிழ் தேசிய இனத்தின் திரட்சியாக பலத்தை நிரூபிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளரால் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையை கனேடிய தமிழர் தேசிய அவை வரவேற்றுள்ளதுடன் அதற்கான முழுமையான ஆதரவையும் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஏனைய வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டாது அடிபணிய செய்வதை நோக்கமாக கொண்டு அதிகாரத்திற்காக போட்டியிடுவதாக கனேடிய தமிழர் தேசிய அவை தெரிவித்துள்ளது. குடிசார் சமூகங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள், கூட்டுறவுச் சங்கங்கள், கிராமிய அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், தமிழர் தாயகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் என்பன இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற ஆற்றலுள்ள அணியாக ஒன்றிணைந்துள்ளதாக கனேடிய தமிழர் தேசிய அவை தெரிவித்துள்ளது.
இந்த ஒன்றிணைவினூடாக தமிழ் பொது வேட்பாளர் அறிவிப்பும் வேட்பாளர் அறிக்கையையும் வெளிவந்துள்ளதாகவும் இந்த ஒற்றுமையானது தமிழ் மக்களின் கூட்டு அடையாளத்தை வலுப்படுத்துவதற்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் வலுவான அடித்தளத்தையும் தருகின்றது எனவும் அந்த அவை தெரிவித்துள்ளது. ஏனைய வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதையும் தொடர்ந்து இடம்பெற்று வரும் தமிழின அழிப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் அமையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி தமது நிலைப்பாடு குறித்து அனைவருக்கும் ஒரு தெளிவான செய்தியை அறிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் ஒரு தெளிவான செய்தியை வழங்க முடியும் என கனேடிய தமிழர் தேசிய அவை தெரிவித்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என்றும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றும் செல்வராசா கஜேந்திரன் இன்று கிளிநொச்சியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துள்ளார். இவ்வாறு துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது சட்டத்திற்கு முரணானது என தெரிவித்து செல்வராசா கஜேந்திரன் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இலங்கையை பல்வேறுபட்ட நெருக்கடியிலிருந்து மீட்டு தற்போது உள்ள நிலைக்கு கொண்டு வந்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனவும் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் அவருக்கு வாக்களித்து அவரை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு தமிழரசு கட்சியினர் ஏமாற்றத்தை வழங்கியிருக்கின்றார்கள் என்றும் கட்சிக்குள் நிலவும் குழப்ப நிலையினால் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிற நிலையில இன்னைக்கு அதை திசை திருப்புறதுக்காகவும் அதை சிதறடிக்க வைக்கிறதுக்காகவும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய முடிவென்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சிய ஏதோ ஒரு விதத்துல ஹைஜாக் பண்ணி கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து, அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாம இந்த முடிவுகளை எடுத்து திணிக்க பார்க்கிறார் மக்கள் மத்தியில எதிர்கட்சி தலைவருக்கு வாக்கு செலுத்தும். ஆக இது தமிழ் மக்களுடைய ஒரு முடிவு அல்ல. தமிழ் மக்களுடைய முடிவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறதற்காகவும் அவருக்கு அந்த கடந்த 2 வருடம் அவர்கள் எங்களுக்கு தந்த மூச்செடுக்கின்ற அவகாசம் தந்ததுக்காகவும், அதே நேரம் வருகின்ற 5 வருடம் முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியாக, அதுல எங்களை மறுபடியும் மீட்டெடுப்பதற்கு தகுதியான தலைவர், பலம் வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையில அவரை கொண்டு வந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு தீர்வு கிடைக்கும், அதாவது நாடு முன்னேறும், அதன் அடிப்படையில நாங்களும் முன்னேற முடியும் என்றதுல தீர்மானமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை. அது திட்ட தெளிவாக தெரிந்து விட்டது மக்களுக்கு. என்றால் இன்றைக்கு அதில் இருக்கிற குழப்பம், இன்றைக்கு அதில் இருக்கின்ற சுயநலங்கள், இன்றைக்கு அதில் இருக்கின்ற ஜனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் இன்றைக்கு மக்களை அவமானப்படுத்துகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து அவருடன் இணைந்து கொண்டவர்கள் சுயமாகவே சிந்தித்து முடிவெடுத்துள்ளனர் எனவும் கட்சி அவர்களுடன் எந்தவித கொடுக்கல் வாங்கல்களையும் முன்னெடுக்கவில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க வன்னி தேர்தல் தொகுதியிலும் தேசிய ரீதியிலும் அதிகூடிய வாக்குகளை பெறுவார் எனவும் மன்னாரில் வைத்து காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டம் அதாவது வன்னி தேர்தல் மாவட்டத்திலே அதிக கூடுதலான வாக்களை பெறுவார். அதே போல தேசிய ரீதியிலையும் அதிக கூடிய வாக்களை பெற்று மீண்டும் அதாவது இப்ப நடக்கின்ற 21ஆம் தேதி நடக்கின்ற தேர்தலில் கூடுதலான வாக்கு பெற்று 22ஆம் தேதி தேர்தல் அறிவிப்புல இன்ஷா அல்லாஹ் கூடுதலான வாக்குகளை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்வார் என்பது மக்களுடைய ஆதரவுகள் இருந்து எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. மாதிரி இங்கேயும் வர்றாங்க, அங்கேயும் போறாங்க. ஒரு தலைமையிலையோ அல்லது அந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை வச்சு மாறுறாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பணம் கொடுத்து வாங்குறாங்கன்னா அந்த கட்சிக்கு பலர் போயிருக்கிறாங்களே, அப்போ அவங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களா? அதுக்கெல்லாம் ஒரு தேவையற்ற பிரச்சாரங்கள்னு தான் நாங்கள் நினைக்கிறது. தேர்தல் ரீதியாக அந்த முயற்சிகளுக்கு அவமானம் ஏற்படுத்துகிற விதமான கால்புரட்சியான ஒரு அறிக்கைகள்ங்கிறது தான் என்னுடைய. அவங்களோட இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா
அதை விட்டு மாறிட்டால் பிள்ளையானவங்க தான் இந்த தலைவர்மார்கள் சொல்றது சொல்லுவாங்க. அங்கே போனால் ராஜதந்திரம், அதை விட்டு ஆதரவாளர் போனால் இது என்ன நியாயம்? எல்லாம் தேர்தல் ஒரு முடிவு சொல்லும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளமை தமிழ் மக்களை பலவீனப்படுத்தும் செயற்பாடு என கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் என் இன்பநாயகம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் தற்போது மிகவும் குழம்பியுள்ளனர் எனவும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பதற்காக தென்னிலங்கை வேட்பாளர்கள் வடக்கு நோக்கி செல்கின்றனர் எனவும் யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களை மிக நுட்பமாக ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள். அந்த ஏமாற்று வடிவத்தினுடைய உச்சக்கட்டம் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள். அப்போ குரங்குன்ற கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் ஏற்றி விட்டாலும் அது தன்னுடைய குணத்தை தான் காட்டும். அதே போல் நான் அடித்து சொல்கிறோம், பொது வேட்பாளர்கள் வெற்றி பெற்றான இல்லாட்டி தோல்வி அடைஞ்சான இல்லாட்டி அது பலவீனம் அடைஞ்சான அதால் எந்த ஒரு பிரயோசனமும் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போகிறதில்லைன்னு அங்கே சொன்னார். அப்போ ஆகவே இவர்கள் இந்த இனம் முள்ளிவாய்க்கால் அழிப்புக்கு துணை நின்ற சக்தியெல்லாம் இதுக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். அப்போ இவர்கள் தான் அரசியல் முள்ளிவாய்க்கால் அழிப்புக்கு அரசியல் முள்ளிவாய்க்காலை உருவாகிறதுக்கு இன்றைய காரணமாகவும் இருக்கின்றார்கள். அப்போ ஆகவே மக்கள் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மக்களுக்கு உள்ளே சரியான அரசியல் கொண்டு போகாதபடியாக தான் மக்கள் என்று குழம்பி இருக்கின்றார்கள். அப்போ குழம்பின குட்டையில் மீன் பிடிக்கிறதுக்கு தெற்கிலிருந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ தெற்கிலிருந்து வர நிறைய பேருக்கு வாக்கு வீதங்கள் அளிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதில் அதுக்கு சார்பாக ஒவ்வொரு அணி இங்கே செயற்படுகின்றது. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக நம்புகின்றோம். இதில் பொது வேட்பாளர் வந்து ஒரு சவாலுக்கு உட்படுகின்ற ஒரு நபராக காணப்படுகின்றார். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த காலத்திலே இன்னும் இறுதியான ஒரு விஷயம், கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய தேசிய நலனுக்கு எதிராக செயற்பட்ட பொழுது இந்த பொது கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர்களும் எழுத்தாளர்களும் எழுதினவர் எப்படி என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தை கரைக்குது சிதைக்குது என்று எழுதிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பொது வேட்பாளர் வந்து இதை விட இனி அதிகமாக சிதைக்க போயினோம், சீரழிக்க போயினோம். அப்போ இவை என்னத்தை எழுத முடியும்? என்ன இவைகளுக்கு அந்த நேரத்தில் முதுகெலும்பு இருக்குமா எழுதுறதுக்கு? தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லாடி இந்த பொது வேட்பாளர்களோ அல்லாடி அதுக்குள்ள இருக்கிற கட்டமைப்பில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகளோ தலைவர்களோ இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைக்கு எதிராக செயற்படணும் அல்லாடி அதை சீரழிக்கணும் சிதைக்கணும் என்று சொல்லி எழுத முடியுமா? முடியாது. இலங்கையில் அடுத்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலின் பின்னர் வன்முறைகள் ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பது குறித்து சிந்திக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார். ஊரடங்கை பிறப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் திட்டங்கள் எதனையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளர்களுக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கிளர்ச்சியொன்று ஏற்படலாம் என செய்திகள் வெளியாகி வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து துப்பாக்கிகளை பெற்றுள்ளனர். இதனால் இலங்கையில் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பது குறித்து சிந்திக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்தால் மாத்திரமே ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிப்பதற்கான அதிகாரம் உள்ளது எனவும் அதற்கான திட்டமிடல்களில் ஈடுபடவில்லை எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலின் பின்னர் வன்முறைகள் ஏற்படும் பட்சத்தில் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படலாம் என காவல்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய ஆட்சியாளர்களால் நியாயமற்ற முறையில் மரண தண்டனை வழங்கப்பட்டு எட்வர்ட் ஹென்றி பேத்ரிஸிற்கு சுமார் 109 வருடங்களின் பின்னர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மரணத்திற்கு பின்னரான மன்னிப்பை வழங்கியுள்ளார். அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக விசேட வர்த்தமானி ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1888 ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலியில் பிறந்த எட்வர்ட் ஹென்றி பேத்ரிஸ் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இலங்கையில் வாழ்ந்த ஒரு முக்கிய சமூக ஆர்வலர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இலங்கை பாதுகாப்பு படையிலும் கொழும்பிலும் பணியாற்றிய இராணுவ அதிகாரி என்றும் கூறப்படுகின்றது. 1915ஆம் ஆண்டு இனவெறி கலவரத்தை தூண்டியதாக பிரித்தானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டி அவரை தூக்கிலிட்டனர். கடந்த 1915ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அப்போதைய இலங்கையின் ஆளுநராக இருந்த ராபர்ட் சார்லஸ் வெளியிட்ட பிரகடனத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட இராணுவ நீதிமன்றத்தின் நியாயமற்ற விசாரணையின் பின்னர் எட்வர்ட் ஹென்றி பேத்ரிஸ் ஜூலை 7ஆம் தேதி சட்டவிரோதமாக தூக்கிலிடப்பட்டார்.
எனினும் அந்த குற்றச்சாட்டு பின்னர் பொய் என நிரூபிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசியலமைப்பின் 33 சரத்தின் ஏ பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த ஜனாதிபதி மரணத்தின் பின்னர் மன்னிப்பை அறிவித்துள்ளதாக விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வர்த்தமானி அறிவிப்பில் எட்வர்ட் ஹென்றி பேத்ரிஸ் என்பவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் பயிரிடப்படாத காணிகளை பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 91,634 ஹெக்டேயர் பயிரிடப்படாத காணிகள் உள்ள நிலையில் அவற்றை காணியில்லாத தமக்கு வழங்குமாறு அவர்கள் அரசியல் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிரந்தர வீடு ஒன்று இல்லை. நாங்கள் அங்கேருந்து பல இடங்களில் எத்தனையோ வீடு மாறி தான் நிர்வாகத்தோட பெரிய போராட்டத்தில் தான் நாங்கள் இந்த இப்போ இருக்க வீடை வாங்கினோம். இந்த வீடை வாங்கி இது சரியான முறையில் எங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாத நிலைமையில இருக்கோம். 4 பிள்ளைகள் இருக்காங்க, 3 ஆம்பளை பிள்ளைகள், 1 பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு சரியான ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை. 4 பிள்ளைகள் ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. யாரும் வந்தால் கூட சரியாக உட்காந்து பேசுகிற அளவில் வசதி இல்லை. அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 அடி காணி இல்லை, சொந்த காணி. அப்போ நாங்கள் 3 பேர், 5 பிள்ளைகள், 4 பிள்ளைய கட்டி கொடுத்துனேன். 1 பிள்ளை இருக்குது, அவரும் தொழில் இல்லை, சம்சாரமும் சுகமில்லாதாள். வர்றவங்கெல்லாம் எலெக்ஷன் டைமில் எங்கள் வீடை தேடி வாரீங்க, அப்புறம் நாங்கள் உங்களை தேடினோம்னா உள்ளுக்கு போயிடாது. இப்படி ஏமாத்தாதீங்க. வர்றவங்க சரி, தொழிலாளி நன்மையை பார்த்து வறுமையில் உள்ளவங்களுக்கு செய்யுங்க. சொந்த காணின்னு ஒப்பந்தம் பண்ணுங்க. நாங்கள் லைட்டில் இருக்கோம், இந்த லைட்டை பாருங்கள். வெள்ளம் வந்தால் இருக்க இயலாது, மழை பெஞ்சா. நாங்கள் வேறு ஒன்றும் உங்களோட கேட்கலையே. தனி இடம் எங்களுக்கு ஒரு 7 பேஜேஜோ 8 பேஜேஜோ ஒரு பேஜேஜ் கொடுத்து ஒரு தனி உரிமையை கொடுங்க. இதை யாருமே பார்க்கல. கணக்கு பிள்ளையும் பிள்ளைக்காரங்கள உள்ள மிஷின் மட்டும்தான் பார்த்தாங்க. வெல்ஃபேர்னால யாரும் பார்க்கல. இவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து யாருமே பார்க்கல. இதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஸ்டேட் மூலியமா எங்களை கட்டிக்க சொல்றாங்க. எங்களுக்கு அந்த அளவு கட்டுறதுக்கு வருமானம் இல்லை. எங்களுக்குன்னு தனியான ஒரு இடம் கூட இல்லை. எடுத்துக்கிட்டா எங்களுக்கு இட வசதியே இல்லை. எங்களுக்கு ஒரு காணி இருந்துச்சுன்னா நாங்கள் ஏதோ என்னமாவது செஞ்சு நாங்கள் ஒரு வீடு அமைச்சுக்குவோம். ஒரு மலையக குடிமகன் என்ற அடிப்படையிலும் ஒரு மலையக சமூகமாகவும் இந்த தேர்தலில் நாங்கள் காணி உரிமை அல்லது வீட்டு உரிமை சம்பந்தமாக இந்த வேட்பாளர்களது நிலைப்பாடு, கொள்கை ரீதியான தீர்மானங்கள் பற்றி சிந்திக்க வேண்டிய காலம் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். வர்றவங்கள ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க. நாங்கள் மலையக மக்களுக்கு அதை செஞ்சு தரோம், இதை செஞ்சு தரோன்னு ஆசையை தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு ஆசையை தூண்டி விடுற எந்த ஜனாதிபதியுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட நிலைமையை புரிஞ்சு எங்களுக்கு காணி உரிமையை கொடுத்து ஒப்போட எங்களுக்கு காணி உரிமை வேணும். கணக்காளர் நாயகம் அவர்களது அறிக்கையின் பிரகாரம் 23 பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு கீழே 96,000 ஹெக்டேர்ஸ் காணிகள் கைவிடப்பட்ட நிலங்களாக இருப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. அந்த காணிகளை மலையக மக்களது காணி உரிமை வழங்கப்பட்ட ஒரு வீட்டுரிமை 20 பர்ச்சேஸில் வழங்கினாலும் கூட அதில் 10% அல்லது 8% காணித்தான் இந்த மக்களுக்கான காணி வழங்குவதற்கு தேவையான நிலமாக இருக்க போகின்றது. போல எஞ்சிய நிலங்களை இங்கு வாழ்கின்ற பெருந்தோட்டத்தில் எமது சகோதர சகோதரிகளுக்கு வழங்க முடியுமாக இருந்தால் அந்த நிலங்களும் பயிரிடப்படும், மலையக மக்களது வாழ்வையும் மறுமலர்ச்சி அடையும் என்பதுதான் உண்மை. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரியநேந்திரனுக்கு ஆதரவாக பிரித்தானியாவில் எழுச்சி பேரணி, தமிழ் தேசிய அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு.
ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் வன்முறைகள் ஏற்படலாம் என ஊகம். ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கும் எண்ணமில்லை என்கிறது ஸ்ரீலங்கா அரசாங்கம். ரணிலுக்கான முக்கியஸ்தர்களின் ஆதரவின் பின்னணியில் கொடுக்கல் வாங்கல்கள் இல்லை, சுயமாக சிந்தித்து இணைந்தார்கள் என்கிறார் காதர் மஸ்தான். இந்திய மத்திய நிதி அமைச்சரிடம் முன்னணி உணவக உரிமையாளர் மன்னிப்பு கோரிய சர்ச்சை, பாஜகவை சாடும் திமுக. பிரித்தானிய ராஜதந்திரிகளின் அங்கீகாரத்தை மீளெடுத்த புடின், ரஷ்யா மீதான இலக்குகளை தாக்கும் அனுமதி குறித்த நகர்வின் பின்னணியில் கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.